தமிழகத்தில் முதல்வர் விஜய் தலைமையில் புதிய ஆட்சி பொறுப்பேற்று 15 நாட்களாயான சூழலில் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை கடுமையான விவாதத்திற்கும் விமர்சனத்திற்கும் உள்ளாக்கியிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு விவகாரத்தில் முந்தைய ஆட்சியைப் போலவே தற்போதைய தாவேக ஆட்சியிலும் எந்த மாற்றமும் இல்லை என்று எதிர்க்கட்சிகளும் பொதுமக்களும் குற்றம் சாட்ட தொடங்கியுள்ளனர். கடந்த மே 10ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்றவுடன் முதல்வர் விஜய் கையெழுத்திட்ட முதல் 3 முக்கிய கோப்புகளில் பெண்களுக்கான பாதுகாப்பு சிறப்பு திட்டமும் ஒன்று. தேர்தல் பிரச்சார மேடைகளில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பில் எந்த சமரசமும் கிடையாது, குற்றவாளிகள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படுவார்கள் என்று முதல்வர் விஜய் கொடுத்த வாக்குறுதி மக்கள் மத்தியில் பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் தாவேக அரசு அமைந்த இந்த 15 நாட்களுக்குள் தமிழகம் முழுவதும் 40க்கும் மேற்பட்ட கடுமையான குற்ற சம்பவங்கள் அரங்கேறியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி இந்த குறுகிய காலத்திற்குள் மட்டும் மாநிலத்தின் 25 கொலைகள் நடந்துள்ளன. மேலும் 19 பாலியல் குற்ற சம்பவங்கள், 9 போக்சோ வழக்குகள், கந்துவெட்டி கொடுமையால் ஒரு மரணம் மற்றும் 9 கொலை சார்ந்த கொள்ளை சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. குறிப்பாக கடந்த மே 23 அன்று ஒரே நாளில் தமிழகத்தில் 9 கொள்ளை சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. கடுமையான குற்றங்கள் நடந்துள்ள மாவட்டம் வாரியாக பார்க்கும்போது சென்னை மற்றும் கோவையில் தலா 6 குற்றங்களும், திருவண்ணாமலை மற்றும் தூத்துக்குடியில் தலா 5 குற்றங்களும் பதிவாகியுள்ளன. மாநிலத்தையே உலுக்கிய சில குறிப்பிட்ட சம்பவங்கள் தாவேக அரசுக்கு மிகப்பெரிய அரசியல் நெருக்கடியை உருவாக்கியுள்ளன. கோவை சூலூரில் 10 வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கொடூர சம்பவம், மணலி புதுநகரில் 14 மணி நேர இடைவெளியில் 2 இளைஞர்கள் கொல்லப்பட்டது, கோவில்பட்டி பேருந்து நிலையத்தில் காதலி கண் முன்னே காதலன் வெட்டி கொல்லப்பட்டது மற்றும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே சிறுவன் வெட்டப்பட்ட சம்பவங்கள் மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளன. கோவையில் சிறுமி பாதிக்கப்பட்ட விவகாரத்தில் குற்றவாளிகள் 24 மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டாலும் இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்த காவல்துறை ஐஜி சிரித்து பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் கடுமையான விமர்சனத்திற்குள்ளானது. மேலும் இச்சம்பவம் நடந்து 2 நாட்களுக்கு பிறகே முதலமைச்சர் விஜய் ஆறுதல் கூறினார் என்பதும் பேசும் பொருளானது. இதற்கிடையே திருச்சி அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சையின் போது செவிலியர் மாணவி ஒருவர் உயிரிழந்ததைத் தொடர்ந்து சக மாணவிகள் தாவேக அரசுக்கு எதிராக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மது போதையால் மட்டுமே 12 குற்ற சம்பவங்கள் நடந்துள்ள நிலையில்